guys, welcome back to channel. Hope you all are doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது அவல் உப்புமா தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க so that நான் போடுற வீடியோஸ்ல டெய்லி உங்களை வந்து சேரும். இந்த அவல் உப்புமா பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு அவல் சேர்த்து பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க அவலை ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்ம அவல் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம அவல் உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கூடவே காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதுமானது. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கிய ஒரு கேரட், பொடியாக நறுக்கிய ஒரு 10 பீன்ஸ், கூடவே பொடியாக நறுக்கிய ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு, கடைசியாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. இது தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை சேர்த்து இந்த அவல் கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கூடவே ரோஸ்டட் கேஷ்யூநட் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. கேஷ்யூநட் இல்லாதவங்க வேர்க்கடலையை எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உப்புமா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த அவல் உப்புமா ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.